கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அன்பின் நிறுவனை கிருபையில் கர்த்தாவே, மீண்டும் ஒரு விசையாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். முது பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்ளும்படியான நீர் செய்த தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். மீண்டுமாக பரவி வருகின்ற இந்த பெரிய வாதையின் காலத்திலும் எங்களை நீர் மூடி மறைத்து காத்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, அடிமையை மறைத்து உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் மீண்டுமாக நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் திருச்சபையாக தியானிக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு கிராஸ், எ நியூ விஷன் ஆஃப் மெசியானிக் ஏஜ். சிலுவை மெசியா யுகத்தின் புதிய திருக்காட்சி. சிலுவை மேசியா யுகத்தின் புதிய திருக்காட்சி. கிராஸ், எ நியூ விஷன் ஆஃப் மெசியானிக் ஏஜ். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தலைப்பிலே இரண்டு முக்கியமான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று சிலுவை, இரண்டாவது மெஸ்ஸியா. மெஸ்ஸியாவினாலே இன்றைக்கு சிலுவை நமக்கு ஒரு நம்பிக்கையின் சின்னமாக, விடுதலையின் சின்னமாக, நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாக்காது. மெஸ்ஸியா என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன், இரட்சகர் அல்லது மீட்பர் என்று பொருள். உங்கள் திருச்சபையிலே இருக்கின்ற பெயரில் இந்த இரட்சகர் என்கின்ற வார்த்தை வருகின்றது. அதுவும் கிறிஸ்து, சொல்லுங்க என்ன 1004 நம்ம திருச்சபை அப்படின்ட்டு இன்றைக்கி மாத்திரம் உங்கள் திருச்சபை அப்படின்னு சொல்கிறாருன்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லைங்களா? எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து இரட்சகர் என்று வாழ்வை பெற்றிருக்கின்ற அல்லது பெயரை பெற்றிருக்கின்ற நீங்கள் மெசியாவினுடைய தூதுவர்களாக இந்த இடத்திலே ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஜான் சாப்டர் 1 verse 41. தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அழைக்கின்ற வேளையிலே அழைத்தவர் மற்றவர்களிடத்திலே போய் தான் பெற்றுக்கொண்ட அழைப்பினை அவரோடு கூட பகிர்ந்து கொள்கின்ற வசனம்தான் இது. முதலாவதாக தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு அவன் சொன்ன வார்த்தை, மேசியாவை கண்டோம். We have seen Messiah. ஆக இந்த புதிய யுகத்தின்
திருக்காட்சியாக அல்லது புனித காட்சியாக அல்லது புதிய காட்சியாக யார் இருக்கின்றார்கள் என்று நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தான் இந்த மெசியா யுகத்தின் புதிய காட்சி. Jesus Christ is the messianic age or the vision for the messianic age. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற வேளையிலே, Luke chapter 17 verse 21. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. The kingdom of God is in you. அப்படி என்றால் இந்த வசனத்தின் வாயிலாக இயேசு கிறிஸ்து எதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றார் என்றால், பரலோக ராஜ்யம் இங்கே இருக்கின்றது, பரலோக ராஜ்யம் அங்கே இருக்கின்றது எல்லாம் சொல்லுவது தவறு. ஆனால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கின்றது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கின்ற வேளையிலே பரலோக ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கின்றது. பரலோக ராஜ்யமே இயேசு கிறிஸ்து தான். Without Jesus Christ there is no kingdom of God. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சிலுவையில் இயேசு நமக்காக பெற்றுத்தந்த ஆசீர்வாதங்களை பார்க்கின்ற பொழுது, இன்னும் 2 வாரங்களிலே இயேசு கிறிஸ்துவுடைய 7 வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகின்றோம். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு என்ன பெயரை நாம் வைத்திருக்கின்றோம்? குட் ஃப்ரைடேங்களா? குட் ஃப்ரைடே அப்படின்னா அப்படியே இங்கே தமிழில் மொழிபெயர்த்தா என்ன வரும்? என்னங்கம்மா? நல்ல வெள்ளியா? பெரிய வெள்ளியா? அப்போ அப்படி ஆங்கிலத்தில் மாற்றணுன்னா அது எப்படி வரும்? பிக் ஃப்ரைடேன்னு தானே வரும். அது ஏன் குட் ஃப்ரைடேன்னு வருது? உண்மையான பொருள் அல்லது உண்மையான தலைப்பு என்னவென்றால், மும்மணி நேர தியான வழிபாடு. அது மும்மணி நேர தியான வழிபாடு. ஏனென்றால் 3 மணி நேரம் 3 hour டிவோஷன் வாஷிப். மும்மணி நேரம். நாம் 11 மணிக்கு ஆரம்பிக்கணுமா? எத்தனை மணிக்கு ஆராதனை நம்மளுது? 11:30? 11னா 11:30? எத்தனை பேர் 11ன்றீங்க? எத்தனை பேர் 11:30? சில பேர் எப்பயும் சொல்கிறேன். ஓகே, 11 மணி. எத்தனை மணிக்கு முடிப்போம்? மும்மணினா எத்தனை மணிக்கு முடிப்போம்? பாருங்க, அதில் கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன். 2 3 3 2. இந்த 2 மணி வரையிலும் இந்த 3 மணி நேரம், இந்த 3 மணி நேரமும் என்ன தியானிக்கின்றோம்? அதுதான் முக்கியம். எத்தனை நேரம் அமர்ந்து இருக்கின்றோம், என்ன காரியங்களை செய்கின்றோம், ஆராதனை முடிந்த பிறகு என்ன நடக்கின்றது, என்னெல்லாம் தருகின்றார்கள், எதையெல்லாம் நாம் பெற்று செல்கின்றோம், அதெல்லாம் 2வது. முதல் 3 மணி நேரங்கள் நாம் என்ன செய்கின்றோம்? இத்தனை ஆண்டு சிலுவையை குறித்த காட்சியை இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வைக்கின்றதை எல்லாவற்றையும் நாம் பார்த்திருக்கின்றோம், இல்லைங்களா? பார்த்திருக்கோமா இல்லையா? இன்றைக்கு 7 வார்த்தைகளும் நமக்கு மனப்பாடமாக தெரியும். 5வது வார்த்தை என்ன அப்படின்னா என்ன சொல்லுங்க? என்னங்க? தாகமாக இருக்கிறேன். பாருங்க. 3வது வார்த்தை இதோ உன் தாய், அதோ உன் மகன். எல்லாம் நமக்கு தெரியும். இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் கேள்வி கேட்டு பதிலை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது. இந்த மன்னிப்பினாலே தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என கருமையான தேவனுடைய ஜனமே, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் கடைபிடித்ததினாலே தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை விட நாம் பெரியவர்கள் கிடையாது.
ஆகவேதான் சிலுவை மேசியா யுகத்தின் புதிய திருக்காட்சி. இந்த சிலுவையினாலே ஒரு புதிய யுகத்தை, புதிய திருக்காட்சியை நமக்கு இயேசு தருகின்றார் சிலுவையின் வாயிலாக. த்ரூ கிரைஸ்ட் அண்ட் த்ரூ கிராஸ். இந்த இரண்டையுமே நாம் பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருளை தராது. அப்படி பிரித்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. மேசியாவினுடைய குணாதிசயங்கள் என்ன, ஊழியங்கள் என்ன என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது, மெசியா யுகத்தினுடைய அல்லது புதிய யுகத்தினுடைய திருக்காட்சியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வாட் ஆர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் மெஸ்ஸாயா? இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி நியூ மெஸ்ஸியானிக் ஏஜ். அதை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2-6 வரை மத்தேயு ஆக்கியோன் மிக அழகாக சொல்கின்றார். 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இது யார் கேட்கும்படி அனுப்பினார் என்று அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், யோவான் ஸ்நானகன் தம்முடைய சீஷர்களை இயேசுவினிடத்திலே அனுப்பி, வரப்போகின்ற மேசியா நீர்தானா அல்லது நாங்கள் வர காத்திருக்க வேண்டுமா? Are you the one who have come to save the world, or should we wait for the Messiah to come? இந்த கேள்விக்கு இயேசு நேரடியான பதிலை தந்திருக்கலாம், ஆம் நான் தான் மெஸ்ஸியா என்று சொல்லி. ஆனால் அவர் தம்முடைய ஊழியத்தின் வாயிலாக அந்த பதிலை தருகின்றார். மெஸ்ஸியாவினுடைய புதிய யுகத்தின் காட்சி என்னவென்றால், இழந்து போன கடவுளின் சாயலை மீண்டுமாக மக்களுக்கு பெற்றுத் தருவது. What is the role of the Messianic age? Is to restore back the fallen image of the human race. To restore back இழந்து போன மனித மாண்பை அல்லது இழந்து போன கடவுளின் சாயலை மீண்டுமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் மெசியாவினுடைய ஊழியமாக இருக்கின்றது. அதற்கு அவர் தந்த விலை என்ன தெரியுங்களா? இழந்து போன தேவனுடைய சாயலை மீண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக இயேசு கிறிஸ்து தந்த விலை தம்முடைய புனித ஜீவன். தம்முடைய புனித ஜீவன். The holy life of Christ was given to restore back. ஏனென்றால் அத்தனை பாவம், அத்தனை விரோதங்கள், அத்தனை விதமான கீழ்ப்படியாமலினாலே மனுக்குலம் வாழ்ந்ததினாலே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியிடுவது போல பழுதற்ற இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அறையப்பட்டு அவருடைய விழாவிலிருந்து வந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கின்றோம். ஆக சிலுவை புதிய மெசியா யுகத்தினுடைய திருக்காட்சியாக இருக்கின்றது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் நினைப்பது போல நம்முடைய பரிசுத்த ஆராதனையும் நம்முடைய ஆலயமும் நாம் வாசிக்கின்ற கேட்கின்ற வார்த்தைகளும் மிகவும் சாதாரணமானது கிடையாது. இவையெல்லாம் பயங்கரமானது, இவையெல்லாம் பரிசுத்தமானது, இவையெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு அடித்தளமாக இருப்பது. 50 ஆண்டு கால வரலாற்றை நீங்கள் திரும்பி பாருங்கள். எத்தனை பேர் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்தார்கள்? எத்தனை குடும்பங்கள் இந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது? எத்தனை குடும்பங்களிலிருந்து பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல நிலைமைக்கு மாறி இருக்கின்றார்கள்? எத்தனை குடும்பங்கள் இந்த இடத்திலிருந்து தங்கள் உயிர்களை அவர்கள் காத்து கொண்டார்கள் என்று பட்டியலிட்டு பாருங்கள். கர்த்தருடைய தயவை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் சிலுவையில் மெசியாவினுடைய ஊழியம். இன்றைக்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். The Son of Man came into this world to seek the lost. இழந்து போனதை, தப்பி போனதை, என்னை விட்டு கடந்து போனதை மீண்டுமாக நான் அழைப்பித்து என்னுடைய மந்தைக்குள்ளாக சேர்க்கும்படியாக நான் வந்தேன். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றேன் நான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மேய்ப்பனாக இருக்கின்ற நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை தருகின்றேன். அந்த ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும். ஆடுகளுக்காக ஜீவனை தருகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம நினைக்கலாம், நம்ம எல்லாருக்காகவும் ஜீவன் கொடுக்கப்படும்.
ஆனால் அதற்கு முன்பதாக மெய்ப்பனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். மெய்ப்பனு ஐயருன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா ஐயருடைய சத்தத்தெல்லாம் எப்படி கேட்குறீங்கன்றது எனக்கும் கேட்குது. நான் சொன்ன மெய்ப்பன் கடவுள். நாம் எல்லாம் அவருடைய பிரதிநிதிகள், அவருடைய அழைப்பை பெற்றிருக்கின்ற பிள்ளைகள். ஆக மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கின்ற ஆடுகளைப் போல நாம் மாறவிட்டால் தேவன் நமக்காக தந்த உயிரை அல்லது நமக்காக விட்ட உயிரினுடைய பலனை நம்மால் அனுபவிக்க முடியாது. ஆக இழந்து போன கடவுளின் சாயலை திரும்ப பெற்றுத் தருவதுதான் மெசியாவினுடைய புதிய யுகத்தின் காட்சியாக அமைந்திருக்கின்றது. ஆக அவர் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களை பார்த்து சொல்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் கேட்கிறதையும் காணுகிறதையும் யோவானிடத்திலே போய் அறிவியுங்கள். கேட்கிறதையும் காணுகிறதையும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக கிறிஸ்து ரட்சகர் ஆலயத்திலே அங்கத்தினர்களாக இருக்கின்ற உங்கள் திருப்பணி என்னவென்றால், நீங்கள் கேட்டதையும் நீங்கள் கண்டதையும் போய் அறிவிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். What you have seen and what you have heard, அறிவிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கேட்டதையும் காண்கிறதையும். என்ன காணுகின்றார்கள் என்று அடுத்த வசனத்திலே சொல்கின்றார். 6 முக்கியமான காரியத்தை அவர்கள் சொன்னார். பார்வையடைந்தவர்கள் பார்வை அடைகிறார்கள். முதலாவதாக சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் அல்லது தொழுநோயாளிகள் சுஸ்தமாகின்றார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், அதற்கும் மேலாக தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதுதான் மெசியாவினுடைய புதிய யுகத்தின் புதிய காட்சி. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தல். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்தார். இதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்டால், இதையெல்லாம் கண்ட நீங்கள், கேட்ட நீங்கள், இதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக, யார் இந்த மெஸ்ஸையா என்றால் இவர்தான் மெஸ்ஸையா. பார்வை எழுந்தவர்களுக்கு பார்வையும், உடல் சுகவீனமாக இல்லாதவர்களுக்கு உடல் சுகத்தையும், மரண தருவாயில் இருக்கின்றவர்களுக்கு மறுபடியும் ஜீவனையும் தருகின்றவர் தான் எங்களுடைய மெஸ்ஸையா என்பதை நீங்கள் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். You have been called to proclaim the qualities of Messiah. செய்து கொண்டிருக்கின்றோமா? இதை யோசித்து பாருங்கள். இதுதான் மெஸ்ஸையா யுகத்தினுடைய மாதிரி. This is the role model of new messianic age. புதிய மெஸ்ஸியா யுகத்தினுடைய மாதிரி இதுதான். தரித்திரர்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தல். ஒருவேளை புதிய மொழிபெயர்ப்பிலே நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, ஏழை எளிய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தல். நிறைய பேருக்கு இந்த திருவிவிலியம் வேதாகமம் தெரியாது இல்லைங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரே ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இந்த திருவிவிலியம் ஏறக்குறைய 30 ஆண்டு ஆச்சு. எத்தனை ஆண்டு? எத்தனை ஆண்டுங்க? 30 ஆண்டு ஆச்சு. நம்ம கையில் வச்சுருக்கிறோமே பைபிள், நீங்கள் வச்சுருக்கீங்க கையில். இந்த பைபிள் எத்தனை ஆண்டு ஆச்சு தெரியுங்களா? 300 ஆண்டு ஆச்சு. ஆக இதில் சற்று கடினமான சொற்களை எல்லாவற்றையும் இந்த புதிய திருவிவிலியத்திலே மாற்றியிருக்கின்றார்கள். ஆகவேதான் பார்வையற்றவர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த பதத்தை குருடன் என்று சொல்வது சற்று கடினமாக இருக்கும் இல்லைங்களா? ஆக அவர்களையும் மரியாதையாக நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட எழுதின ஆசிரியர்கள் பார்வையற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை சொன்னார்கள். குஷ்டரோகி என்கின்ற வார்த்தையை அவர்கள் மாற்றி தொழுநோயாளிகள் அல்லது தோல் சம்பந்தப்பட்ட வியாதியில் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மெஸ்ஸியா யுகத்தினுடைய புதிய காட்சியின் மாதிரியை
ஆண்டவர் விளக்கினதை நாம் பார்க்கின்றோம். பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை, நடக்க முடியாதவர்களுக்கு மீண்டுமாக பலன், தொழுநோயாளிகளுக்கு சுகத்தை தந்த ஆண்டவர், கேட்க முடியாதவர்களுக்கு கேட்கும் திறன், மரித்தவர்களை எழுப்பினார், ஏழை எளிய மக்களுக்கு, ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு, இந்த சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தல். இதுதான் மேசியாவினுடைய புதிய யுகத்தின் திருக்காட்சியாக இருக்கின்றது. இதிலே கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற என்னுடைய பங்கு என்னவென்றால், நாம் கேட்டதையும் காணுகிறதையும் மற்றவர்களுக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் ஜனவரி மாதம் பேராயர் இந்த இடத்திலே வந்த பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இதற்குள்ளாகவே உங்களை நீங்கள் அடைத்து வைத்துக் கொள்ளாமல் வெளியே செல்லுங்கள், வெளியே சென்று கர்த்தர் என்ன செய்தார் உங்களுக்கு 50 ஆண்டு காலத்திலே என்பதை அறிவியுங்கள். எங்க அறிவிக்கணும்? எங்க அறிவிக்கணும்? என்ன சத்தமே இல்லை? எங்க அறிவிக்கணும்? சுவிசேஷம் தெரியாத மக்கள் இடத்திலே சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியத்திலே நாம் இருக்கின்றோம்? எத்தனை பேர் திருச்சபையின் ஊழியத்தை விட்டு? வெகு சிலரே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அவருடைய கட்டளை என்னவென்றால், மாபெரும் கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள் அப்படின்னா வீட்டிலேருந்து புறப்பட்டு இங்கே ஆலயத்துக்கு வர்றதில்லை, அந்த புறப்படுதல் இல்லை. நிறைய முறை நம்ம அப்படி தான் நினச்சிருக்கோம். என்னென்னா, புறப்பட்டு போங்கள்னா வீட்டை விட்டுட்டு வீட்டிலேருந்து நேராக ஆலயத்துக்கு வந்தோம், ஆண்டவரே நாங்கள் புறப்பட்டு வந்தோம். அதெல்லாம் புறப்பட்டு வருது. புறப்பட்டு போங்கள், சுவிசேஷம் தெரியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள், என் நாமம் தெரியாதவர்களுக்கு என் நாமத்தை அறிவியுங்கள், என்னுடைய அன்பை ருசி பார்க்காதவர்களுக்கு நீங்கள் அன்பை காட்டுங்கள், உதவி செய்யுங்கள் என்று சொல்வதின் வாயிலாக இதோ மெஸ்ஸையா இப்படிப்பட்டவர் என்கின்ற காரியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னிறுத்துகின்றீர்கள். பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை. அதை நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 43 வரை நாம் பார்க்கின்றோம். இதே பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 34 வரை வருகின்றது. ஆனால் மார்க்கு மாத்திரமே, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 48 52 வரை அல்லது 46 52 வரை இதே நிகழ்வை அவன் குறிப்பிட்டு வைக்கின்ற பொழுது மார்க்கு மட்டுமே என்ன செய்கின்றான்? ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது அதில். இந்த கதையை நம்ம எத்தனையோ வருஷமாக கேட்டிருக்கோம், இந்த அற்புதத்தை எத்தனையோ வருஷமாக கேட்டோம். ஆனாலும் அந்த வித்தியாசத்தை நம்மால் காண முடியவில்லை. நான் மூன்று நற்செய்தியாளர்களும் குறிப்பிட்டு இருக்கின்ற வேத பகுதியை சொல்கின்றேன். லூக்கா 18:35 43, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 34, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52. இந்த 3 நற்செய்தியாளர்களுமே இதை குறிப்பிட்டு வைத்தார்கள். ஆனால் மார்க்கு மட்டுமே பார்வை இழந்த பர்த்திமேயு என்று அவனுடைய பெயரை சொல்லியிருக்கின்றான். எப்பனா படிச்சிங்களா? படிச்சுட்டே போகிறது அப்படியே பைபிளில். நம்ம எப்படி 5ஆம் கிளாஸ் பசங்க படிக்கிற மாதிரி அப்படியே படிச்சுட்டே போகிறது. அங்கே என்ன சொல்லியிருக்கு, என்ன எழுதியிருக்கு, என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் ஒன்றுமே பார்க்குது. கேட்டால் என்ன சொல்கிறோம்? பைபிள் வாசிங்க. வாசிட்டேன், 2 அதிகாரம் வாசித்தேன், 3 அதிகாரம் வாசிக்கிறேன், நான் 4 அதிகாரம் இப்படி வாசித்துன்னு போனால் ஒரு நாளைக்கு 15 அதிகாரம் கூட வாசிக்கலாம். 15 அதிகாரம் வாசிக்கிறது முக்கியம் இல்லை. ஒரே ஒரு அதிகாரத்தை வாசித்தாலும் அந்த அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து வாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மார்க்கு மட்டுமே பர்த்திமேயு என்கின்ற பார்வையற்றவனை குறித்து, இயேசுவின் கரிசனையை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த பர்த்திமேயு என்ன செய்கின்றார்? இயேசு மெஸ்ஸையா அந்த வழியாக வருகின்றார் என்று அறிந்த மாத்திரத்திலே இழந்து போன தன்னுடைய மனித மாண்பை பெற முயற்சி செய்கின்றான். He tries to regain the loosened or the lost identity, his own identity.
இழந்து போன மனித மாண்பை மீண்டுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக மெஸ்ஸியாவை நாடுகின்றார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இந்த அற்புதம் அநேக வேளைகளிலே நாம் பார்த்திருக்கின்றோம். உடனே அங்க இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க? அதட்டினார்கள். இன்னைக்கும் நம்ம இதை அனுபவத்திற்குள்ளாக வருகின்றோம் இல்லைங்களா? சில நேரத்தில் உண்மையை சொல்ல போனால் அதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் சொல்ல, அமைதியார். அதட்டினார்கள், மிரட்டினார்கள். ஆனால் அவனோ இந்த வாய்ப்பை விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பு கிடையாது என்று சொல்லி முன்பை விட அதிகமாக என்ன செய்தான்? முன்பை விட அதிகமாக தன்னுடைய குரலை உயர்த்தினான். He raised his voice because that is the last opportunity to see the Messiah will give back his identity, the lost identity. எழுந்து போன தன்னுடைய மனித மாண்பை மீண்டும் பெற இதுதான் கடைசி வாய்ப்பு என்று சொல்லி அவன் கூக்குரல் இடுகின்றதை பார்க்கின்றோம். அதட்டினார்கள், மிரட்டினார்கள், அமைதியாக இருக்கும்படியாக அவனை சொன்னார்கள். ஆனால் அவனோ அமைதியாக இருக்கவில்லை. ஆகவேதான் இயேசு நின்றார். ஒருவேளை இவன் மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டிருப்பான் என்று சொன்னால் இயேசு கடந்து போயிருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே பல ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கு காரணம் என்னவென்றால் நாம் இயேசுவை அதிகமாக கூப்பிடுவது கிடையாது. We always look to the people, we always take the advice of the people and we forego the Lord. இயேசுவை நாம் கடந்து போக விட்டு விடுகின்றோம். இவர்களுடைய சொல்லை கேட்டு அமைதியாக இருங்கள் என்று அதட்டுகின்ற பொழுது அந்த அதட்டலுக்கு பயப்படாமல் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி நாம் கூப்பிடுவோம் என்று சொன்னால் இயேசு நிற்கின்றார். நின்று என்ன சொல்லுகின்றார்? அவரை அழைத்து வாரும். Bring him to me. Bring him to me. உடனே என்ன நடக்கின்றது தெரியுங்களா? யாரெல்லாம் அதட்டினார்களோ, இதில் கொடுமை என்னன்னா, இயேசுவினுடைய ஊழியத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற சீஷர்களும் அந்த மனிதனை பார்த்து அமைதியாயிரு. சீஷர்கள். ஆனால் இயேசு அவனுடைய சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டு என்ன செய்கின்றான்? அவனை அழைத்து வாரும் என்று சொல்லுகின்ற பொழுது யாரெல்லாம் அவனை அதட்டினார்களோ, யாரெல்லாம் அவனை அமைதியாக இருக்க சொன்னார்களோ அவர்களே ஓடுகின்றார்கள். ஓடிப்போய் அவர் உன்னை அழைக்கின்றார். அப்பா வா. அவர் உன்னை அழைக்கின்றார். இயேசு அவன் மீது கரிசனை கொண்டு அவனிடத்தில் கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Look at the passion of Christ. இயேசுவினுடைய இரக்கத்தை நீங்கள் இந்த இடத்திலே பார்க்க முடியும். மெசியாவினுடைய இரக்கத்தை நீங்கள் இந்த இடத்திலே பார்க்க முடியும். தான் சிலுவையிலே மரிக்கப் போகின்றேன் என்று உணர்ந்த பிறகும், தான் இப்படிதான் மரிக்கப் போகின்றேன், இப்படிதான் அடிபட போகின்றேன், இப்படிதான் அவமானப்பட போகின்றேன் என்று தெரிந்த பிறகும் இயேசு கனிவோடு கூட கரிசனையோடு கூட அவனை பார்த்து சொல்லுகின்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பர்த்திமேயு சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் பார்க்க வேண்டும். இழந்து போன என் மாண்பை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய அடையாளத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகின்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய ஆசையின்படி உனக்கு நடக்க கிடவது. நீ விசுவாசித்தாய், என் பேரிலே நம்பிக்கை கொண்டாய், ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். உன் விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கிடவது. பார்வை அடைந்தான், இயேசுவை மகிமைப்படுத்தி அவருக்கு பின்பதாக சென்றான் என்று வேதம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம் இதே ஆலயத்திலிருந்து. ஆனால் இதுவரையிலும் இயேசுவுக்காக நாம் உண்மையாக இருந்திருக்கின்றோமா? ஆலயத்திற்கு உண்மையாக இருந்திருக்கின்றோமா? நம்முடைய விசுவாசத்திற்கு உண்மையாக இருந்திருக்கின்றோமா? இயேசுவின் சாட்சியாக இருந்திருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள்.
மனிதர்கள் வரலாம், மனிதர்கள் போகலாம், தலைவர்கள் வரலாம், தலைவர்கள் போகலாம், மூப்பர்கள் வரலாம், மூப்பர்கள் போகலாம், ஆயர்கள் வரலாம், ஆயர்கள் போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அப்படியே தான் இருப்பார். அவர் அப்படியே தான் இருப்பார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கின்றோம். பவுல் சொல்லுகின்றார் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது, அவன் கடந்து வந்த பாதையெல்லாம் அவன் இயேசு கிறிஸ்துவை எங்களை காப்பாற்றினார் என்பதை, மெஸ்ஸியா எங்களுக்கு உதவி செய்தார் என்பதையும், மெஸ்ஸியாவினுடைய சிலுவை காட்சியினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அவ்வப்பொழுது எடுத்து சொன்னவன் கொரிந்து பட்டணத்திற்கு எழுதுகின்ற பொழுது, நாங்கள் கடந்து வந்த பாதை இதுதான், நாங்கள் மரித்து போவோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார். He saved us from the jaw of the death. இப்பொழுதும் தப்புவிக்கிறார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். கடந்த காலம், நிகழ்காலம், வருகாலத்திலும் இந்த 3 காலத்திற்கும் தலைவராக இருக்கின்ற இயேசுதான் நமக்கு வழி. ஆக மெசியா யுகத்தின் புதிய காட்சியை காண வேண்டும் என்று விருப்பம் கொள்கின்ற எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, முதலாவதாக மெசியாவை நம்புங்கள். பிலீவ் இன் காட், டோன்ட் பிலீவ் இன் பீப்புள். மனிதர்களை நம்பாதீர்கள், தேவனை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள், கடவுளுடைய வார்த்தையை நம்புங்கள். அப்படி நம்புகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நேற்று நடந்தது கடந்து போனது. இன்றைக்கு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது. நீ காலையில் எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னு தெரியல. நம்முடைய கர்நாடக முதலமைச்சர் மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்த ஆலோசித்து வருகின்றார். காரணம், நாளுக்கு நாள் தொற்றுனுடைய அதிகரிப்பு அதிகமாக மாறி வருகின்ற வேளையிலே, கடந்த ஆண்டு இதே நிலைதான், இதே காலம்தான், லெந்து காலம். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை கூட நம்மால் ஆண்டவரை தியானிக்க முடியவில்லை. குருத்தோலை ஞாயிறு சென்றது, புனித வாரம் சென்றது, கட்டளை வியாழன் சென்றது, மும்மணி நேர தியான வழிபாடு சென்றது, உயிர்த்தெழுந்த நாளும் சென்றது. எல்லாம் கடந்து போனது. இப்பொழுது நாம் ஆசரித்து வருகின்றோம். இதுவும் எவ்வளவு தூரம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மெசியாவினுடைய விசுவாசிகளே, சீஷர்களே, பிள்ளைகளே, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அறிவிக்காமல் போவீர்கள் என்று சொன்னால் அதற்கான பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இப்போல்லாம் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம் இல்லைங்களா? லென்டின் டேஸ் ரொம்ப பிஸியாக இருக்கும். நிறைய பேர் லெந்து கால ஆராதனையிலே வந்து கலந்து கொள்கிறீர்கள். இன்னும் அதிகமாக கடவுளோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்கின்ற உறவிலே, ஐக்கியத்திலே வருகின்றீர்கள். ஆனால் இது இப்படியே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். லெந்து காலம் முடிந்த பிறகு நாம் வருவதை நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து வர வேண்டும் இல்லைங்களா? நிறைய முறை நம்ம சிலரை பார்த்து, இவங்கெல்லாம் நம்ம சர்ச் மெம்பரா அப்படின்னு கேட்குறது இல்லையா? நம்ம சர்ச் மெம்பருங்களா இவங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக வரலன்னு அர்த்தம். தொடர்ச்சியாக வர வேண்டும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக. ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவனுடைய பிள்ளையினுடைய கொள்கைகளை குறித்து மோசேக்கு தன்னுடைய மாமன் தேவனுடைய கிருபையினாலே சொன்ன வசனத்தை இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கலாம்.
18:21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் நல்லா கவனிங்க, மெசியா யுகத்தினுடைய புதிய காட்சியை கண்டும் கேட்டு அதை சொல்ல வேண்டிய மக்களுடைய தகுதி இதுதான். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்கள் முதலாவதாக, உண்மையுள்ளவர்கள் இரண்டாவதாக, பொருளாசையை வெறுக்கிறவர்கள் மூன்றாவதாக, திறமையுள்ள நாலு போதுங்க 4 முக்கியமான குணாதிசயங்கள். ஒரு ஜனத்தின் மீது அதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மோசே மாத்திரம் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அவனுடைய ஊழிய பணி இன்னும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அந்த சுமை அவனால் சுமக்க முடியாது என்று அறிந்த அவனுடைய மாமன் சொல்லுகின்ற ஆலோசனை தான் இது. என்ன செய்கின்றார் அவர்? மோசே அழைத்து, நீ உன்னுடைய பணியை பிரித்து கொடு. ஒருவரால் ஊழியத்தை செய்ய முடியாது. ஆகவேதான் நாம் என்ன செய்கின்றோம்? எல்லாரும் ஊழியத்துக்கு வாங்க. பதவி இருந்தாதான் இல்லை, பதவி இல்லைனாலும் என்ன பண்ணலாம்? ஊழியத்துக்கு வரணும். இல்லை, ஆனால் நம்மளாம் என்ன சொல்கிறோம்? எதனா ஒரு பதவி கொடுங்க, நாங்கள் அப்போ தான் வேலை செய்வோம். எதனா ஒரு பதவி கொடுங்க, அப்போ தான் நான் வேலை செய்வேன். எதனா ஒரு அதிகாரம் கொடுங்க எனக்கு, அப்போ தான் நான் வேலை செய்வேன். ஆண்டவர் சொன்னார், ஊழியம் கொல்லும்படியாக அல்ல, ஊழியம் செய்யும்படியாக நான் வந்தேன். ஊழியம் செய்யும்படியாக நான் வந்தேன். அப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைத்த ஜனங்களுடைய குணாதிசயத்தை இந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்கள். அப்படி என்றால் ஜனங்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள், அவர்களுக்குள்ளே தேவனுக்கு பயந்தவர்கள். $240 குடும்பம் இருக்குது அப்படின்னா 240 குடும்பமும் தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்முடைய ஆலயத்திலே. ஆமாங்களா இல்லையா? ஆமாங்களா இல்லையா? இந்த 240 குடும்பத்தில் வசனம் என்ன சொல்லுது? தேவனுக்கு பயந்தவர்கள். அப்படின்னா இந்த 240 குடும்பத்திலும் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கும். அவர்களை நீங்கள் அடையாளம் காணு. இரண்டாவதாக உண்மை உள்ளவர்கள். மூன்றாவதாக பொருளாசையை வெறுக்கிறவர்கள். நான்காவதாக திறமை உள்ளவர்கள். people who have got talent come and use this for God's purpose. எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இன்றைக்கு நாம் யாரையும் நியாயம் தீர்க்க நமக்கு தகுதி கிடையாது. we don't have qualities to judge people. யாருக்குன்னா தகுதி இருக்கா? மற்றவர்களை நியாயம் தீர்க்க எனக்கு தகுதி இருக்கு அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. நான் கையை கீழே போட்டுறேன், எனக்கும் தகுதி கிடையாது. தேவனை அன்றி நமக்கு நியாயம் விசாரிக்க அல்லது நியாயம் தீர்க்க வேறு யாருக்கும் தகுதிகள் கிடையாது. ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே மோசே ஜனங்களை தேர்வு செய்தாரா இல்லையா? தேர்வு செய்தாரா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். தேர்வு செய்தாரா? 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 10 பேருக்கு, 50 பேருக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தினாரா இல்லையா? அப்போனா இந்த குணாதிசயம்லாம் அந்த ஜனங்ககிட்ட இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுங்களா? இவர்களின் வாயிலாக தான் மெசியா ஜீவிக்கின்றார் என்று எடுத்து சொல்ல முடியும். இதே குணாதிசயத்தை மிஷினரிகள் கொண்டிருந்ததினாலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய மூதாதையர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நம்முடைய மூதாதையர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் தான். ஆனால் மிஷினரியுடைய அன்பு, தேவ பயம், உண்மை, திறமை, அவர்கள் பொருளாசையை மீது கொண்டு பற்றில்லாத அந்த தன்மைதான் அநேக மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றினது. இன்றைக்கு என்னாலே ஒருவர் கிறிஸ்தவர் ஆனார் என்று சொல்லுவீர்கள் என்றால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது. ஒருவர், 5 பேர் வேணாம், 10 பேர் வேணாம். சில பாஸ்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, 100 பேருக்கு முழுக்கு ஞானஸ்தானம் பெரிய போஸ்டர்லாம் அடித்து
பேனர்லாம் கட்டி அந்த 100 வேணாம், 1. என்னால் ஒருவர் மனம் திரும்பினால் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், வேதம் சொல்லுகின்றது, மனம் திரும்புகின்ற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்படி மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கின்ற வேளையிலே அந்த மனம் திரும்ப செய்த அந்த பாவியை நிமித்தம் சந்தோஷப்படுகின்ற தேவனுடைய ராஜ்யம் உங்களை குறித்து சந்தோஷப்படாதா? இன்றைக்கு தற்காலிகத்திற்காக நாம் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு அருமையானவர்களே? என்னெல்லாம் செய்கின்றோம்? வாட் ஆல் வி டு? எதற்காக? பேசிக்கொண்டிருக்கின்ற நான் கீழே விழுந்து விட்டால் அவ்வளவுதான். பேசுகின்ற வரையிலே நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஐயர் கீழே விழுந்த உடனே என்ன சொல்லுவீங்க? அடட தூக்குப்பா, பாடியை தூக்குப்பா. ஐயர் என்ன ஆயிட்டாரு? பாடி ஆயிட்டாரு. ஐயர், என் படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய கல்வி, என்னுடைய செல்வம் எல்லாம் போனது ஒரு நொடி பொழுதிலே. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு மாத்திரமே நம்மை வாழ்வித்துக் கொண்டு இருக்கின்றது. எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, மனம் திரும்புங்கள். தேவனுடைய இறையரசு உங்களுக்குள்ளே இருக்கின்றது. அழகாய் கீர்த்தனை பாட்டை பாடினோம். அந்த பாட்டை எத்தனை பேர் உணர்ந்து பாடினீங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அத்தனை பொருட்கள் அந்த பாடலிலே இருக்கின்றது. கிருபை பிரிந்த எமையாள் என்ற அந்த பாடலை நீங்கள் மீண்டும் ஒரு வரிசையாக இல்லத்திலே போய் படித்து பாருங்கள். அதனுடைய பொருளை, எதற்காக நாம் இதை பாடுகின்றோம் என்று தெரியாமலே பாடிக்கொண்டிருக்கின்றோம். போதும் எனக்கு அருமையானவர்களே. இனி வருகின்ற நாட்களிலே ஆகிலும் இந்த மெசியா யுகத்தினுடைய புதிய காட்சியை மற்றவர்களுக்கு பறைசாற்ற இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகள் இருக்கின்ற ஒரு சில திருச்சபைகள் தான் பிரதான சாலைகளில் இருக்கின்றது. மற்ற எல்லா திருச்சபைகளிலும், தென்னிந்திய திருச்சபை கர்நாடக மத்திய பேராயத்தில் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளிலும் ஒவ்வொரு மதத்தின் நடுவே இருக்கின்றது. நாம் எப்படி புறஜாதியார் மக்கள் மத்தியிலே இருக்கின்றோமோ, அநேக திருச்சபைகள் புறஜாதியார் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. நம்மை பார்த்து, நம்முடைய ஆலயத்தை பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய ஐக்கியத்தை பார்த்து, அன்பை பார்த்து அநேக மக்கள் இந்த இடத்துல தேவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை வழிபட்டு போகின்றார்கள். இங்கே வேலை செய்கிறவங்க கூட, இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் கூட தங்கள் வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த இடத்திலே நின்று ஜெபித்து தங்கள் வேலைகளை ஆரம்பிக்கின்றார்கள். முடித்த பிறகு இந்த இடத்திலே நின்று ஜெபித்து தங்கள் இல்லங்களுக்கு திரும்புகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்கள். They are not Christians. They do not know Christ. They do not know what God has done. But they know God will do good to them. எங்களுக்கு நல்லதை அவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு கூட ஜெபித்து செல்கின்றார்கள். ஆனால் காலகாலமாக கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்த்த நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். நாம் நினைக்கலாம், ஒருவரை குறித்து இன்னொரு இடத்திலே சொல்வது நமக்கு தெரியாது என்று சொல்லி. ஆனால் தெரிகின்ற பொழுது நம்முடைய மனம் எவ்வளவாக வேதனைக்குள்ளாக மாறுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்வது எளிதான காரியம். ஆகவேதான் வள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு அன்பு காட்டினாலும், எவ்வளவு பாசத்தை பொழிந்தாலும், எவ்வளவு மன்னிப்பை கூறினாலும் அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். ஆக இனிமேல் ஆகிலும், வருகின்ற நாட்களில் ஆகிலும் நீங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் இடராய் இராதவன் எவனோ அவன் பாக்கியவான். And blessed is the one who is not offended by me. இடராய் இராதபடிக்கு, விசுவாசத்திலே வழுவி போகாதபடிக்கு இயேசுவின் இடத்திலே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு தேவனால் நான் பாக்கியவான் என்று அழைக்கப்பட வேண்டுமா, அல்லது மனிதர்களால் நான் நல்லவன் என்று அழைக்கப்பட வேண்டுமா என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். இன்றைக்கு தேவனால் நான் பாக்கியவான் என்று அழைக்கப்பட வேண்டுமா,
தேவனுடைய வார்த்தையின்படி நடங்கள். மனிதர்களால் நல்லவர்கள் என்று போற்றப்பட வேண்டுமா? அவர்கள் சொல்லுகின்றபடி செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு இவர் நல்லவர், நாளைக்கு இதே நல்லவர் கெட்டவர் ஆயிடுவார். நம்முடைய அனுபவம் பேசும். என கருமையானவர்களே, கடந்து வந்த பாதைகள் பேசும். ஆக உங்களிடத்தில் வைப்பது நான் இது கோரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளுக்காக வாழுங்கள், கடவுளுக்காக வாழுங்கள், கடவுளுடைய சத்தியத்திற்காக வாழுங்கள். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சிலுவை காட்சியை பார்க்கின்ற பொழுதெல்லாம், ஆண்டவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம், ஆண்டவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடவாளப்பட்டு இரத்தத்தினால் தோய்ந்திருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுதெல்லாம், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாழ்கின்றார் என்கின்ற உணர்வு எனக்குள்ளாக வர வேண்டும். பவுலைப் போல நான் மரித்திருக்க வேண்டும், ஆனால் அந்த மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தார், இன்னமும் தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார். தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கின்றார், இனிமேலும் தப்புவிப்பார். அர்ப்பணிப்போமா நம்மை கடவுளுடைய கரத்திலே? கடவுளுக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற வேளையிலே நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல 30, 60, 100 பலன் தரத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று. சிலுவையிலே நீர் எங்களுக்காக பெற்று தந்த மீட்புக்காக, மெஸ்ஸையா யுகத்தினுடைய புதிய காட்சிக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, உம்மிடத்திலே வெறுமையாய் வந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று சென்றார்கள். உம்மிடத்திலே இடரல் ஆகாதவர்கள் பாக்கியவான்களாக மாற்றப்பட்டார்கள், பாக்கியவதிகளாக மாற்றப்பட்டார்கள். நாங்களும் அதே போல அதே விசுவாசத்திலே வேரூன்றி நிற்க அருளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். உலகமும் அதன் வழிகளும் பொல்லாதானது, அழிவுக்கு நேரானது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் தேவனும் தேவனுடைய வார்த்தைகளும் நித்திய ஜீவனுக்கானது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அந்த நித்திய ஜீவனுக்கான வாழ்வை நம்முடைய உயிர்த்தெழுதலின் வாயிலாக நீர் எங்களுக்கு தந்தீர், நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கேட்டு விட்டுவிடாதபடிக்கு, மீண்டும் உலகத்திற்கு நேராக செல்லாதபடிக்கு, ஆண்டவரை உலகத்திற்குரிய காரியங்களை செய்யாதபடிக்கு நீர் காண்பித்த அந்த 4 குணாதிசயங்களை ஜனங்களுக்குள்ளே தேவனுக்கு பயந்தவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, பொருளாசை இல்லாதவர்களாக, திறமை உள்ளவர்களாக இருக்கின்ற நாங்கள் அனைவரும் இதை உமக்காக பயன்படுத்த அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். இதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்புரிய நம்முடைய தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென்.